ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டான ப்ரெட் பால்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேக்கெட் ப்ரெட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் சைடெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வேஸ்ட்டு கிடையாது. இது எல்லாத்தையுமே எடுத்து மிக்சியில் நம்ம போட்டு ஒரு அடி அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு பெர்ஃபெக்டான ப்ரெட் க்ரம்ஸ் கிடச்சிரும். பாருங்கள், சூப்பரான ப்ரெட் க்ரம்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ இது 1.5 வெங்காயம் தான் நமக்கு தேவைப்படும். ரொம்பவும் சின்னதாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச கொஞ்சோண்டு பட்டாணி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி, ஒரு 1.5 பெரிய வெங்காயம் கட் பண்ணது. இது என்ன பவுடர்னால் மல்லித்தூள், மிளகாத்தூள் லைட்டாக ரோஸ்ட் பண்ண பவுடர். ஏன்னா பச்சையாக தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லித்தலை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணது போட்டுக்கலாம். ஸோ இதை சின்ன சின்ன பால்ஸாக நல்லா பெர்ஃபெக்ட் பால்ஸாக நல்லா இதுமாரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர் மைதா மாவு, ஒரு 1/4 டம்ளர் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். மைதா மாவு பேஸ்ட்டு, நம்மளோட ஸ்டஃபிங் பால்ஸு, தென் ப்ரெட் க்ரம்ஸு. ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ரெட்டையும் நம்ம இந்த தண்ணியில் டிப் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்காமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி அதோட தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. இதுதான் அதோட லேயர். ஒவ்வொரு பால்ஸாக நம்ம உள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்துட்டுன்னா அந்த கேப்பு வழியாக உள்ள எண்ணெய் குடிச்சிரும். ஸோ இதுமாரி நல்லா ஃபோல்டு பண்ணி கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லாவே க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த மைதா மாவு பேஸ்ட்டில் லைட்டாக டிப் பண்ணி ஒரு தடவை இதுமாதிரி மைதா மாவு எல்லா இடத்துலையும் போய் சேர்கிற மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரெட் க்ரம்ஸில் இதை ஃபுல்லாக வச்சு இதேமாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லாம் தேய்ச்சி எடுத்துருங்க. ஸோ இன்னொன்று காமிக்கிறேன். இந்த ப்ரெட்டை நல்லா தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக முக்கி அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா மூடிடுங்க. எதையுமே வதக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். எல்லாமே பச்சையாகவே நம்ம செஞ்சுக்கலாம். ஒன்லி உருளைக்கிழங்கும் க்ரீன் பீஸும் மட்டும்தான், பச்சை பட்டாணி அது மட்டும்தான் வேக வச்சு வச்சுருக்கணும். இது 2 இருந்தால் நிமிஷ நேரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு இதே மாதிரி அழகான ப்ரெட் பால்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்னும் அதோட டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம். லைட்டாக இதுமாதிரி டேப் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் ஏதாவது கேப் இருந்தால் கூட அதை ஃபில் பண்ணி கொடுத்துரும். எல்லாம் ஒரே மாதிரி அது பிடிச்சிரும். இப்போது ஒவ்வொரு பால்ஸாக சூடான எண்ணெயில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ஃப்ளேம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே லேயரெல்லாம் நல்லா வெந்து கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கூட இது எண்ணெயே குடிக்காது. நீங்கள் எக்குலெல்லாம் போட்டு நம்ம டிப் பண்ணி போட்டுட்டா நிறைய எண்ணெய் குடிக்கும், கட்லெட் மாதிரி. ஆனால் இதில் எண்ணெயே குடிக்காது, செம்ம சூப்பராக இருக்கும். எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 எடுத்து அப்புறமேல்ட்டு பண்ணோன்னா கூட எடுத்து ஸ்டோர் பண்ணி இதுமாரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு கண்டெய்னரில் எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். கிறிஸ்பியாக இருக்கும். எப்போ செஞ்சாலும் நினச்ச நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் பண்ணிடலாம். பாருங்கள், நீங்கள் நகம் வச்சு பண்ணும்போது சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா?
அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே செம்ம சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா க்ரீன் சட்னி வச்சு இதை சாப்பிடலாம். நான் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், உள்ளுக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாக, வெளியில் செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இது இந்த லீவ் நாளில் குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா ப்ளீஸ் லைக் மட்டும் பண்ணிடுங்க.